சிம்பிளாக ஒரு வடை குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதிலே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடைய கருவேப்பிலை அண்ட் தென் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அண்ட் தென் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் அப்படின்னா அதனுடைய 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணியிருக்க கரைசலை அதோடையே சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ வடைக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 hours ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் அண்ட் தென் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன் சேர்த்து எப்போதும் போல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வடை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் பக்கோடாவாகவும் போடலாம், இல்லை உருண்டை குழம்பு மாதிரி இட்லி குக்கரில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் நேற்று அமாவாசைக்கு பண்ண வடை மாவு பேலன்ஸ் இருந்தது, அதில் தான் இந்த குழம்பு பண்ணேன். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 5 minutes இந்த வடை போட்டு எடுத்திங்கன்னா வடை குழம்பு ரெடி.